சன்செட் சாவா ரிவர் பெல்கிரேட் ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன். க்ரூஸில் போகும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் கடலில் இருந்துக்கிட்டு சன்செட்டை பார்க்கண்டாக்கா கண்டிப்பாக இந்த க்ரூஸ் ரைடு போய் ஆகணும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப சூப்பர். இங்கே பார்க்கும்போது ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மால்தீவ்ஸ் மாதிரியே இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னாக்கா, கொஞ்சம் இடையில மணல் மேடு, அங்கே கொஞ்சம் ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்குது. இங்கே பாருங்கள், போட்லாம் எப்படி நிப்பாட்டி வச்சுருக்கான்னு பாருங்கள். இந்த போட்டுக்கு ரைட் சைடில் அந்த க்ரீன் கலரில் தெரியுதுல்ல, அதில் தான் ஏகப்பட்ட பாம் போட்டது. அது இப்போ நேச்சுரல் ஃபாரஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பர். இந்த பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் ரிவரில் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் வீடுகள் கட்டி வச்சுருக்காங்க. அது போல் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது போல் நைட் கிளப் இருக்குது. எல்லாமே அந்த இதில் வச்சுருக்காங்க பெர்மனெண்ட்டாகவே. சில இது வீடுகள் இருக்குது, சில இதில் ரெஸ்டாரண்ட்டு, அது மாதிரிலாம் எல்லாம் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு தருணம். நீங்கள் இந்த பெரிய பில்டிங்கெல்லாம் இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் என்ன சொன்னாக்கா, இப்போ புதுசாக அமீரகத்திலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே கொண்டுட்டு போயிருக்காங்க. பார்க்குறதுக்கு நம்ம துபாயில் உள்ள கட்டடங்கள் மாதிரியே இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது போல் இடங்களில் கண்டிப்பாக நீங்கள் பெல்கிரேட் போனீங்கன்னாக்கா இந்த சன்செட்டுக்காக இந்த க்ரூஸ் ட்ரிப் ஒன்று போங்க. ஃபுல் பெல்கிரேட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிரிட்ஜ், மொத்தம் 6 பிரிட்ஜ் இருக்குது. ஒவ்வொரு பிரிட்ஜுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டீப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்துக்கிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரைட் சைடில் இப்போ பார்க்குறீங்கல்ல, அது ஆர்மி கப்பல். அது AK-47 இதெல்லாம் லைவில் இருக்குது. அதை இப்போ எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இது அந்த இடத்துலே தான் நிற்குமா, இது வேறு எங்கேயும் போகாதான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது போல் இந்த சுற்றி இந்த ரிவரில் போகும்போது சன்செட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப காமாக, ரொம்ப அமைதியாக, பீஸ்ஃபுல்லாக, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி.